அதிமுக, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி என்று பிரிந்திருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் பெரும்பான்மையாக ஓபிஎஸ் அணியையே ஆதரித்து வருகின்றனர். தங்கள் தொகுதி எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஐயே ஆதரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காத பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களித்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவரை வெற்றி பெற வைத்தனர். இதனால் தங்களின் தொகுதி எம்எல்ஏக்களின் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றனர் பொதுமக்கள். வெவ்வேறு வகைகளில் தங்கள் எம்எல்ஏக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியும் வருகின்றனர். இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்த கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜெயலலிதாவின் ஆட்சியை நிலைநிறுத்தவே எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களித்ததாக விளக்கம் கொடுத்தவர், தொகுதி மக்களில் சிலரும் தொகுதி மக்கள் போர்வையில் திமுகவினரும் தனக்கு தொலைபேசி வாயிலாக மிரட்டல் விடுத்து வருவதாகவும், அதில் ஒருவர் மிகவும் அசிங்கமாக தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் முறையிட்டார். மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இப்படிதான் திட்டுவதா, ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுங்கள் என்று கூறிவிட்டு சோத்தை திங்கிரியா, வேற எதையாவது திங்கிரியா என கேட்கிறார்கள். என் மனைவி, சகோதரி ஆகியோரையும் திட்டுகிறார்கள். இதுதான் நாகரிகமா? இதுதான் நம் பண்பாடா என்றும் கொந்தளித்தார். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.